கழுவி வச்சுருக்கேன். இது இப்படி கடையிலேருந்து வாங்கிட்டு இப்படி வந்தேன். நம்ம அவிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம். இப்படி போடணும்னாலும் போடலாம், கட் பண்ணனாலும் கட் பண்ணலாம். இஞ்சியும் பூண்டையும் இடித்து அதில் போட்டு வேக வைக்கணும். சதைச்சி போட்டால் போதும். இஞ்சி பூண்டு உப்பு இவ்வளவு போட்டாச்சா? வேணா 2 பச்சை மிளகு கீரி போடலாம். ஆனால் பச்சை மிளகு கீரி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 2 கப்பு தண்ணி அவ்வளோ மூடி வச்சு 3 விசில் விடணும். வச்சுருந்தா போதும். 3 விசில் விட்டுட்டு இங்கே உள்ள இறைச்சியெல்லாம் நல்லா பஞ்சு போல் சீக்கிரம் வந்து ஆட்டுக்கறி மாதிரி தான் இருக்கும். ஆட்டிறைச்சி மாதிரியே இருக்கும். சட்டி வச்சாச்சு. இவ்வளோ தேங்காய் எண்ணெய், வெங்காயம் இது 1 கிலோ, 1/2 கிலோக்கு இதில் பாதி போட்டால் போதும். அந்த உள்ளி வதங்கி முதல்ல இஞ்சி போட்டு அவிச்சதுனால கொஞ்சம் இஞ்சி போட்டால் போதும். இஞ்சி பூண்டு இடித்தா இஞ்சி பூண்டு ஒரு கொஞ்சம் எவ்வளோ முதல்ல போட்டு அவிச்சிருக்கு, அதனால கொஞ்சம். தக்காளி வெட்டி வச்ச தக்காளி, நல்லா வதங்கணும் பேஸ்ட்டு மாதிரி. அந்த இறைச்சி கூட நல்லா வெட்டி வச்சிருந்த இறைச்சி, அவிச்சு வச்சிருந்த இறைச்சி கிண்டணும். அடியில் பிடிக்காம கிண்டணும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெயும் ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா ருசி. மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போடணும். 1 கிலோக்கு 1/2 கிலோக்கு இவ்வளோ போல போட்டால் போடும். 2 ஸ்பூன் 2-2.5 ஸ்பூன் கிண்டிட்டு ஒன்று 2-2.5 ஸ்பூன். இது 1 கிலோ, 1/2 கிலோக்கு 1 ஸ்பூன் போட்டாங்க. 1/2 கிலோ இறைச்சி மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் கிண்டிட்டு இந்த அவிச்சு வச்சுருந்த இறைச்சியில் உள்ள தண்ணி அதை என்ன செய்யணும், லாஸ்ட்டில் ஊற்றணும். அவ்வளோ. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் முடியும். நல்லா வேணும் கறி பண்ணுங்க. ஹோட்டல்லாம் இப்படிதான் வரும். கறி மசாலா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம். மல்லிப்பொடி
2 ஸ்பூன் வத்தல் பொடி 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், நல்ல ஸ்பூனு குவாரி 1 ஸ்பூன். ஆனால் அது 1 கிலோ இறைச்சிக்கு, அரை கிலோ இறைச்சிக்கு என்ன செய்யணும்னா 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அவ்வளோதான். 10 வெங்காயம், இன்றைக்கி ஒரு 5 வெங்காயம், 2 தக்காளி போட்டால் போதும். உப்பு இறைச்சிலையும் வேணும் போட்டு அவிக்கணும். அவிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா இங்கே போட்டு கருவேப்பிலை கிண்டி